ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி. ஒரு ஆளு ஒரு ஃபிளைட்ல ஏறுறாரு. அந்த ஃபிளைட்டை ஹைஜாக்கும் பண்றாரு. அப்படி ஹைஜாக் பண்ணிட்டு அவருக்கு தேவையான $2,00,000 வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு பேராஷூட்ல இருந்து கீழே தப்பிக்கிறதுக்காக குதிக்கவும் செய்யறாரு. அப்படி குதிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துக்கே தெரியாத மிகப்பெரிய மிஸ்ட்ரி. இது நடந்தது 1971ஆம் வருஷம். அந்த ஆளுக்கு உலகம் வச்ச பெயர் டிபி கூப்பர். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவரு டிபி கூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டிக்கெட்டே வாங்கல. அவர் டிக்கெட் வாங்கின பெயரு டான் கூப்பர். சரி, முதல்ல அந்த நாள் என்ன நடந்துச்சுன்னு பாப்போம் வாங்க. 1971 நவம்பர் 24 அமெரிக்காவுல போர்ட்லாண்ட் என்ற இடத்துல இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வராரு. பார்க்க ரொம்ப நார்மலான ஆள் மாதிரி தான் இருக்காரு. ஃபார்மலா ட்ரெஸ் போட்டிருக்காரு, டை கட்டி இருக்காரு, ஒரு பிசினஸ் மேன் மாதிரி இருக்காரு. அவரு நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஏர்லைன் விமானத்துல சியாட்டலுக்கு போறதுக்கு டிக்கெட் எடுக்கிறாரு. விமானத்துல ஏறி உட்கார்ந்ததும் அவரை பார்த்த யாருக்குமே எந்த சந்தேகமே வரல. ஏன்னா அவர் பார்க்க ரொம்ப காமா இருக்காரு, ரொம்ப கம்போஸ்டா உட்கார்ந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க்கும் ஆர்டர் பண்ணி குடிக்கிறாரு. அதாவது அவர் ஏதோ ஒரு பெரிய விஷயம் செய்ய போறாரு அப்படின்னு பார்க்க யாருக்குமே அப்பக்கே தெரியவே இல்லை. ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான் அவர் உட்கார்ந்து இருந்திருக்காரு. ஃப்ளைட்டு போர்ட்லாண்ட்ல இருந்து சேட்டல் நோக்கி புறப்பட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபிளைட் அட்டண்ட கூப்பிட்டு அவர் ஒரு நோட் கொடுக்குறாரு. அப்போ அந்த ஃபிளைட் அட்டண்ட் அந்த நோட்ஸை பார்த்ததும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியல. அந்த நோட்ஸ்ல அந்த ஆள் கிட்ட பாம் இருக்கு, விமானத்தை நான் ஹைஜாக் பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கு. அதோட அவர் ஒரு டிமாண்டையும் வைக்கிறாரு. அவருக்கு $2,00,000 பணம் வேணும். அது மட்டும் இல்லாம 4 பேராஷூட்டும் வேணும். இங்கேதான் ஒரு விஷயம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு ஆள் தப்பிக்கிறதுக்கு ஒரு பேராஷூட் இருந்தாலே போதும். அப்போ எதுக்கு 4 பேராஷூட் கேட்கணும்? இங்கதான் பல தேரிஸ் உருவாகுது. ஒருவேளை அவர் போலீஸ் நான் தப்பிக்கிறத கண்டுபிடிக்க கூடாது, கெஸ் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காக 4 பேராஷூட் கேட்டிருக்கலாம். இல்ல ஒருவேளை அவர் கூட சேர்ந்து அவரோட கூட்டாளிகள் நிறைய பேர் அந்த பிளான் போட்டு அவங்க தப்பிச்சு போறதுக்காக கூட 4 பேராஷூட் கேட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு தேரிஸ் உருவாக ஆரம்பிக்குது. ஆனா உண்மையான காரணம் என்னன்னு நம்ம யாருக்குமே இப்ப வரைக்கும் தெரியாது. அந்த நேரத்துல பிளைட் அட்டண்டுக்கு கூட உண்மையில அங்க பாம்பு இருக்கான்னு தெரியாது. ஆனா நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னாலும் நம்மளும் அந்த சமயத்துல அந்த பதட்டத்துல அதுக்குள்ள பாம்பு இருக்குன்னு தான் நம்மளும் நினைச்சிட்டு இருப்போம். அப்போ அவர் ஒரு பிரீப் கேஸ திறந்து காட்டுறாரு. அதுல நிறைய ஒயர்ஸ் இருக்குது, ரெட் கலர்டு ஸ்டிக்ஸ் மாதிரிலாம் ஏதோ இருக்குது. அதை பார்த்ததும் அந்த அட்டண்ட் அதை பாம் அப்படின்னே நினைச்சுக்கிறாங்க அவங்க. அதனால அத்தாரிட்டிஸ்க்கு தகவல் போக ஆரம்பிக்குது. விமானம் சியாட்டல்ல லேண்ட் ஆகுது. கூப்பர் கேட்ட பணம் தயாரா எடுத்து வச்சிருக்காங்க. $2,00,000 அதோட 4 பேராஷூட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதான் நம்ம கதையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. கூப்பர் பேசஞ்சர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாரு. அதாவது விமானத்துல இருந்த பேசஞ்சர் எல்லாத்தையுமே கீழே இறக்கி விடுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் நினைச்சிருந்தா பேசஞ்சரை ஹாஸ்டேஜா வச்சுக்கிட்டு இன்னும் பல டிமாண்ட் கேட்டிருக்கலாம். ஆனா அவர் அப்படி எதுவுமே பண்ணல. அவருக்கு பணம் கிடைச்சிருச்சு, பேராஷூட் கிடைச்சிருச்சு. அதனால பேசஞ்சரை ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஆனா அந்த விமானத்துல அவர் மட்டும் இருக்காரு. அந்த விமானம் புறப்பட ஆரம்பிக்குது. அவர் கூட சில க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க, பைலட் இருக்காங்க. இப்போ அவர்கிட்ட $2,00,000 பேராஷூட்டும் இருக்கு. விமானம் மறுபடியும் மேல பறக்க ஆரம்பிக்குது. கீழே வாஷிங்டன் ஸ்டேட் காடுகள் இருக்குது. கூப்பர் அடுத்து என்ன செய்ய போறாருன்னு க்ரூ மெம்பர்ஸ்க்கு சரியா தெரியல. சில நேரம் கழிச்சு அவர் அந்த பேராஷூட்டையும் அந்த பணத்தையும் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் விமானத்தோட பின்பக்கத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற ஸ்டார்ஸை பயன்படுத்தி விமானத்துல இருந்து கீழே குதிக்கிறாரு. இதுதான் கதையோட முக்கியமான மொமெண்ட். ஒரு மனிதர் அந்த இரவு நேரத்துல $2,00,000 மூவிங் ஏரோப்ளேன்ல இருந்து குதிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவ்வளவுதான், அவரு காணாம போயிட்டாரு. விமானம் ரெனோல லேண்ட் ஆகுது. க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்க. ஆனா கூப்பர் மட்டும் இல்ல. அவர் குதிச்ச இடம் எங்கன்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கணக்கு போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய சர்ச் நடக்குது. காடு முழுக்க தேடுறாங்க, பல இடங்கள்ல தேடுறாங்க. ஆனா கூப்பர் கிடைக்கவே இல்லை. இப்போதான் கதையோட பெரிய கேள்வி வர ஆரம்பிக்குது. அவர் உண்மையிலே உயிரோட இருக்காரா? ஒரு தேரி என்ன சொல்லுதுன்னா, அவர் குதிச்ச உடனே இறந்திருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் குதிச்ச இடம் ஃபுல்லா சுத்தி காடுகள் மட்டும்தான், அதுவும் இரவு நேரம். அவர் இறங்கின பேராஷூட்டும் ஸ்கை டைவிங் பேராஷூட் கிடையாது. இப்போ இருக்க டெக்னாலஜி மாரி அப்போ இருக்க டெக்னாலஜி இருந்திருக்காது. பிளஸ் அவர் குதிச்சப்போ வெதர் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசமா வேற இருந்திருக்கு. அதனால கீழே விழுந்த அவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அப்படி இறந்திருந்த அவரோட பாடி எங்க? இதுதான் இந்த தேரிக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இவ்வளவு வருஷமா தேடியும் அவரோட பாடி கிடைக்கல. அதனால இன்னொரு தேரி வருது. ஒருவேளை அவர் சர்வை பண்ணிருக்கலாம், கீழே சேஃபா லேண்ட் பண்ணியிருந்து வெஹிக்கிள்ல தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு. அவருக்கு முன்னாடியே ஒரு எஸ்கேப் பிளான் இருந்திருக்கலாம், வேற யாராவது உதவியும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு.
அப்படி இல்லைன்னா அவர் வேற ஒரு பெயர்ல வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த தேரிய நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவர் எடுத்துட்டு போன $2,00,000 பணம், அந்த பணத்தோட சீரியல் நம்பர் எல்லாமே அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்துச்சு. அதனால அந்த பணத்தை அவர் எங்கேயாவது பயன்படுத்தினா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கும். ஆனா 1971ல அவர் எடுத்த பணத்துல ஒரு பகுதி மட்டும் பல வருடங்களுக்கு பிறகு கிடைச்சிச்சு. 1980ஆம் வருஷம் கொலம்பியா ரிவர் பக்கத்துல ஒரு சின்ன பையன் மணல்ல விளையாண்டுகிட்டு இருக்கும்போது சில பழைய $20 பில்ஸை கண்டுபிடிக்கிறான். அந்த பணத்தோட சீரியல் நம்பர்ஸ் செக் பண்ணும்போது அது கூப்பருக்கு கொடுக்கப்பட்ட ரேன்சம் மணில இருந்த பணம்னு தெரிய வருது. அது சுமார் $5,800 மதிப்புள்ளது. இப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஆள் 1971ல $2,00,000 எடுத்துக்கிட்டு விமானத்துல இருந்து குதிக்கிறாரு. 9 வருஷம் கழிச்சு அந்த பணத்துல, அதாவது $5,800 மட்டும் ஒரு ஆத்தங்கரையில கிடைக்குது. அப்போ அந்த பணம் அங்க எப்படி வந்துச்சு? கூப்பர் அதை எங்க விட்டுட்டு போனாரு? அவர் இறந்திருந்தா அந்த பணம் மட்டும் எப்படி அங்க வந்துச்சு? அவர் உயிரோட இருந்தா இந்த பணம் மட்டும் எப்படி கிடைச்சது? இதுக்கெல்லாம் சரியான ஆன்சர் கிடையாது. இதுதான் இந்த கேஸை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குது. இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லாரும் அவரை டிபி கூப்பர்னு சொல்றோம். ஆனா அவர் டிக்கெட் வாங்கும்போது பயன்படுத்திய பெயர் டான் கூப்பர். அப்படின்னா டிபி கூப்பர்ன்ற பெயர் எங்கிருந்து வந்துச்சு? இதுக்கு பின்னாடி மீடியால ஏற்பட்ட கன்ஃபியூஷன் தான் காரணம் அப்படின்னு FBI சொல்லுது. அதாவது நம்ம இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிற பெயரே அவரோட உண்மையான பெயர் இல்லாம இருக்கலாம். இதுதான் இன்னொரு பெரிய மிஸ்ட்ரி. இந்த கேஸ்ல பல பேரை சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ரிச்சர்ட்னு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா கூப்பர் சம்பவத்துக்கு சில மாதங்களுக்கு பிறகு ரிச்சர்ட்னு ஒருத்தர் இன்னொரு விமானத்தை ஹைஜாக் பண்ணி பாராசூட் மூலமா தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதனால சில பேர் இவர் தான் டிபி கூப்பரா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா FBI அவரை கூப்பர்னு அக்செப்ட் பண்ணல. அவரை கூப்பர் கூட கனெக்ட் பண்ற அளவுக்கு டிஃபினிட்டிவ் எவிடன்ஸ் கிடைக்கல. இப்படி பல சஸ்பெக்ட் வந்தாங்க. ஆனா ஒருத்தரையும் பார்த்து இவர் தான் டிபி கூப்பர்னு உறுதியா சொல்ல முடியல. கூப்பர் விமானத்துல விட்டுட்டு போன டை கூட இன்வெஸ்டிகேட்டருக்கு கிடைச்சிச்சு. அந்த டைல இருந்து எவிடன்ஸ் எடுக்கப்பட்டது. பின்னாடி DNA தொடர்பான ஆய்வுகளும் நடந்துச்சு. ஆனா அதுவும் கூப்பர் யாருன்னு முழுசா கன்ஃபார்ம் பண்ணல. அதாவது க்ளூஸ் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, மணி இருக்கு, அவரை பார்த்தவங்களோட டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ஆனா அந்த மனிதர் மட்டும் இல்ல. இதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய விஷயம். ஒருவேளை அவரு அன்னைக்கு இரவே இறந்திருக்கலாம். இல்ல வேற ஒரு பெயர்ல, வேற ஒரு இடத்துல, வேற ஒரு நாட்டுல அவர் வேற ஒரு பெயரோட சர்வை பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை அவரோட சொந்த குடும்பத்துக்கே அவரோட உண்மையான ஐடென்டிட்டி தெரியாம கூட இருந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? இதெல்லாம் வெறும் தேரிஸ் மட்டும்தான். உண்மை என்னன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. FBI பல வருஷங்கள் இந்த கேஸை விசாரிச்சாங்க. பல சஸ்பெக்டையும் விசாரிச்சாங்க. பல க்ளூஸை செக் பண்ணாங்க. ஆனா உண்மை என்னன்னு கடைசி வரையும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. 2016 வருஷம் இந்த கேஸுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆக்டிவ் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிசோர்சஸை FBI வேற ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு மாத்துனுச்சு. ஆனா அதனால கேஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கும் டிபி கூப்பர் யாருன்னு அபிஷியலா தெரியாது. அதனாலதான் 1971ல நடந்த இந்த விஷயம் இன்னைக்கும் நம்ம எல்லாத்தையும் டிபி கூப்பர் யாருன்னு யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மனிதர் விமானத்துல ஏறுறாரு, அந்த பிளைட்டை ஹைஜாக்கும் பண்றாரு, அவருக்கு தேவையான $2,00,000 வாங்கிக்கிறாரு, அப்படியே பேராஷூட்ல இருந்து குதிக்கவும் செய்யறாரு. ஆனா குதிச்சதுக்கு அப்புறம் அவர் எங்க போனாரு? இது வரைக்கும் யாருக்கும் இந்த மிஸ்ட்ரி தெரியவே இல்லை. அவர் உயிரோட தான் இருக்காரா, இல்ல இறந்து போயிட்டாரா, இல்ல வேற ஒரு பேர்ல வேற எங்கேயாவது வாழ்ந்துகிட்டு இருக்காரா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் டிபி கூப்பர் அப்படிங்கிறவரு ஒரு மனிதர் மட்டும் கிடையாது, இன்னமும் விடை தெரியாத ஒரு கேள்வியாவே இருக்குது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. டிபி கூப்பர் உண்மையில இறந்துட்டாரா, இல்ல வேற ஒரு பெயர் வச்சுட்டு எங்கேயாவது சர்வே பண்றாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தேரி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி உண்மையிலே நடந்த மர்மமான சம்பவங்கள், தீர்க்க முடியாத வழக்குகள், வரலாற்று நிகழ்வுகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதோட இன்னொரு மர்மமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.